காலை வணக்கங்கள். முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாள் புகழஞ்சலி விழா ஸ்ரீரங்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1924ஆம் ஆண்டு 25 டிசம்பர் குவாலியரில் பிறந்து பாரதத்திலே 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பாராளுமன்ற உறுப்பினராகவும் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து பாரதத்திற்கு வழிகாட்டிய முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் 10 சாதனைகள் படைத்துள்ளார்கள். முதலாவது சாதனையாக சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் அல்லாத ஆட்சி 5 ஆண்டுகள் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை பாரத பிரதமராக இருந்து அயல் நாடுகளிலே பாரதத்தின் பெருமையையும் அண்டை நாடுகளுடனான உறவையும் மிக சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார்கள். 2வது சாதனையாக உலகத்திலேயே தரம் வாய்ந்த தேசிய தங்க நாற்புற சாலை எனப்படும் நேஷனல் குவாட்ரிலேட்டரல் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோட்வே 50,000 கிலோமீட்டருக்கு 55,000 கோடியிலே 1998 ஆரம்பிக்கப்பட்டு இன்று இந்தியா முழுவதும் பாரதம் முழுவதும் பாரத் மாலா சாகர் மாலா திட்டங்களின் வழியாக 8 லட்சம் கோடிக்கும் மேலாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் மற்றும் வங்கதேசத்தில் இருந்த மராட்டியம் வரையிலும் மிக சிறப்பாக இந்த தங்க நாற்புற சாலையானது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக 60 ஆண்டுகளாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலே தொலைத்தொடர்பு துறை 3% மட்டுமே எட்டியிருந்தது. ஆனால் 1998 பாரத பிரதமராக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பதவியேற்ற பின் நமது இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறை அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு 70% எட்டி உலகம் முழுவதும் நமது தொலைத்தொடர்பு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு 9 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவர்கள் அயல் நாடுகளுடனான உறவை மிக சிறப்பாக மேம்படுத்தியிருந்தார்கள். மற்றும் 1977 பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களின் தலைமையிலே திரு வாஜ்பாய் அவர்கள் அயலக துறையின் அமைச்சராக பதவியேற்று அண்டை நாடுகளுடன் உறவினை மிக சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். அதன் பிறகு பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஜிம்மி கார்ட்டர் எனப்படும் யுஎஸ்இல் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் அதிபர் அவருக்கு பிறகு பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்தியாவிற்கு அமெரிக்காவின் அதிபர் கிளின்டன் அவர்கள் வருகை தந்து இந்தியா அமெரிக்க உறவினை மேம்படுத்தினார்கள். மற்றும் 1999 உலக நாடுகள் அதிரும் அளவிலே பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டு சோதனை நடத்தி போக்ரானிலே அணுகுண்டு சோதனை நடத்தி நாம் அணு சோதனையில் வல்லமை வளர்த்தவர்கள் என்பதை உலக நாடுகளுக்கு நிரூபித்தார்கள். அதற்கு பிறகு 1999ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு வரையில் சர்வ சிக்ஷா அபியான் எனப்படும் அனைவருக்கும் கல்வி திட்டம் இன்று அனைவரும் எழுத படிக்க தெரிந்து கொண்டிருப்பது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் தலைமையிலே திரு அத்வானி அவர்கள் SSA எனப்படும் சர்வ சிக்ஷா அபியான் தொடங்கி பாரதம் முழுவதும் அனைவருக்கும் கல்வியை கொண்டு வந்தது பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி காலத்திலேதான். அதே போன்று ரைட் டு எஜுகேஷன் படிப்பு என்பது அடிப்படை உரிமை என்பதை கொடுத்து அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் 25% ரைட் டு எஜுகேஷன் எனப்படும் அனைவருக்கும் கல்வி உரிமையை கொடுத்தது பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் தான். அதே போன்று பாகிஸ்தானுடன் நமது எதிரி நாடாக கருதி கொண்டிருந்த பாகிஸ்தானுடன் டெல்லியில் இருந்து லாகூருக்கு பொதுமக்கள் பிரயாணிக்கும் பேருந்து வசதியை துவக்கி வைத்து தானே
விமானத்தில் பிரயாணம் செய்து லாகூர் இஸ்லாமாபாத்திற்கு சென்ற முதல் பிரதமர் இந்திய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் தான். அதற்கு பிறகு உலக நாடுகள் வியக்கும் அளவிலே நமது அண்டை நாட்டு உறவுகளுடன் காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை பர்வேஸ் முஷரப் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான். அதே போன்று முதலாக பாரதத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் கல்கத்தாவிலே 1984 ஆரம்பிக்கப்பட்டு 86 முடிவடைந்து 18 ஸ்டேஷன்கள் திறக்கப்பட்டன. ஆனால் பாரதத்தின் தலைநகரான டெல்லியிலே இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடுத்து மெட்ரோ ரயிலை நடவடிக்கைக்கு கொண்டு வந்தது பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் தான். இவர் தொடர்ந்து இவரது குடும்பத்திற்கு எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் தேசத்திற்கே அவரது வாழ்க்கையை அர்ப்பணித்ததற்காக பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது. அதில் மிகச் சிறப்பு என்னவென்றால், ஒரு தனிநபருக்கோ ஒரு பிரதமருக்கோ அல்லது ஒரு சிவிலியன் உயர்ந்த சிவிலியன் அவார்டு என்று சொல்லப்படும் பாரத ரத்னாவை குடியரசுத் தலைவரும் பாரத பிரதமரும் வாஜ்பாய் அவர்களின் வீட்டிற்கு சென்று கொடுத்தது ஒரே ஒருவருக்கு மட்டும்தான். பாரத பிரதமர் அவர்களின் புகழ் ஓங்குக. அவர்களது கட்சி வளர்ப்பு பணியிலே அவரது பங்கு மிக